கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மன மகிழ்ச்சியான காலை வேளையிலே நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். பாவம் செய்து விழுந்து பரிசுத்தவான்களை பார்க்கிலும் பெருமையினால் விழுந்த பரிசுத்தவான்களே அதிகம். ஆவிக்குரிய வரங்களும் கிருபைகளும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு பெருமையை கொடுக்கின்றன. அந்த பெருமையினால் என்ன செய்கிறார்கள்? நிறைய பேர் விழுந்து போகிறார்கள். ரோமர் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசித்தோமானால், மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். வேத வசனம் என்ன சொல்கிறது? தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள் என்று சொல்கிறது. தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறார்? கிருபை அளிக்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கோ தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஒரு கதை உண்டு. நான் அந்த கதையை சொல்கிறேன். ஒரு பெரிய யானையும் சுண்டெலியும் மிகவும் நட்பாக இருந்தனவாம். சுண்டெலி யானையின் மேல் ஏறி யானையின் காதின் அருகே போய் உட்கார்ந்து கொண்டு நண்பனோடு பேசிக்கொண்டே இருக்குமாம். யானையும் தான் செல்லுமிடமெல்லாம் சுண்டெலியையும் தன்மேல் ஏற்றி கொண்டு சென்றதாம். ஒரு முறை ஒரு ஆற்றின் மேல் இருந்த ஒரு பாலத்தை கடக்க வேண்டியிருந்தது. யானை ஏறியவுடன் அந்த பாலம் மிகவும் அசைந்தது. அடிமேல் அடி எடுத்து வைத்த யானை எந்த சேதமின்றி அந்த கரை வந்து சேர்ந்தது. உடனே சுண்டெலி சொன்னது, பார்த்தாயா, நான் உன்மேல் இருந்து கொண்டு ஒரு அழுத்தியவுடன் அந்த பாலமெல்லாம் அசைந்தது பார்த்தாயா? நான் இன்னும் கொஞ்சம் வேகமாக அசைத்திருந்தால் பாலம் என்ன செய்திருக்கும் தெரியுமா? கீழே விழுந்திருக்கும் என்றதாம் சுண்டெலி. கர்த்தர் மேல் பவனி வரும் சுண்டெலிகள் நாம் யாரை போல காணப்படுகிறோம்? சுண்டெலிகளைப் போல காணப்படுகிறோம். கர்த்தர் ஆத்துமாக்கள் மேல் மனதிறங்கி தன் தியாகமான இரத்தத்தால் வியாதிகளை குணமாக்கும்போது நாம் உடனே என்ன சொல்கிறோம் தெரியுமா? நான் ஜெபித்தேன், உடனே குணமாகிவிட்டது. ஊரெல்லாம் ஒரே டமாரம் அடித்து விடுகிறோம். இதுதான் ஆவிக்குரிய பெருமை. இப்படி தாரை ஊதுவதால் கர்த்தர் அநேகருக்கு வரங்களை என்ன செய்வதில்லை? கொடுப்பதில்லை. கொடுத்ததையும் சில காலங்களுக்கு பின் என்ன செய்கிறார்? எடுத்து போடுகிறார். ஆகவே நாம் எப்படி இருக்க வேண்டும்? மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்க வேண்டும். ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை என்று பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். நாமும் என்ன செய்ய வேண்டும்? எல்லாவற்றையும் அறிந்தவன் என்று ஒரு மமதையாக இருக்காமல், எனக்கு ஒன்றுமே தெரியாது, கர்த்தர் தான் என்னை நடத்துகிறார் என்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். ஜெபம் செய்வோம். இயேசப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். எங்கள் பெருமைகளை எங்களை விட்டு எடுத்து போடுங்க. எங்களுக்கு தாழ்மையை தாருங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.